மாப்பிள்ள நம்ம ரெஸ்டாரண்ட் போயிட்டு போயிடுவோமா? ஓகே. ரேவதி, சரி பத்திரம். சரி, ஈவினிங் பார்க்கலாம். உங்கள் அக்கா தான் ஆஃபீஸ் போயிட்டுன்னு ஃபோன் பண்ணுறேன். மாமா, அங்க பாத்தீங்களா ஆளுங்க நிக்கிறத? பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் மாப்பிள்ள. தாராபாய் ஆளுங்க தான். யாராக இருந்தால் என்ன இப்போ? நீயே டென்ஷன் ஆகுற? அவனுங்க சாமி கும்பிட வந்துருப்பானுங்க, கும்பிட்டு போக போகிறானுங்க. என்ன மாமா இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? டென்ஷன் இல்லையா உங்களுக்கு? எனக்கு எதுக்கு டென்ஷன் மாப்பிள்ள? அவனுக்கு தான் டென்ஷன் ஆகணும். நான் போய் காரை ஃபாஸ்டா எடுத்துட்டு வா. இவ்வளோ கும்பல் மறிச்சிட்டு இருக்கும்போது எப்படி போகிறது? அவனுக்கு போட்டோம், அப்புறம் போகலாம். என்ன மாமா விளையாடுறீங்களா? பயந்துட்டேன் மாப்பிள்ள. அவனுங்க 10 பேர் தான் நிற்கிறானுங்க, அவங்கள சுற்றி நம்ம ஆளுங்க 50 பேர் நிற்கிறானுங்க. எங்க? அதெல்லாம் நிற்கிறானுங்க. இந்த பூச்சண்டி பசங்க காரை சுற்றி நிற்க வேண்டியது தான். ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்தாலும் நம்ம பசங்க வெட்டிடுறானுங்க அவங்கள. நிஜமாவா? நம்ம ஆளுங்க நிற்கிறது இவங்களுக்கு இன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி? ஒரு ஸ்டெப்பு முன்னால் வந்தால் தெரிஞ்சிடும். வெயிட் அண்ட் வாட்ச். ஹலோ, சொல்லுங்க மேடம். சரிங்க மேடம். ஓகே மேடம். சரிங்க மேடம். ஏய், என்னடா? எல்லாரையும் போய் வண்டியில ஏற சொல்லு. மேடம் உடனே கிளம்பி வர சொல்லிட்டாங்க. என்ன விஷயம்னு போகும்போது சொல்றேன். முதல்ல எல்லாரும் வண்டியில ஏறுங்க. ஏய், கிளம்புங்கடா. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? இங்க என்ன நடக்குது? யாம் இருக்க பயமேன், சக்திவேல் இருக்க பயமேன். மாமா என்ன மேட்டர்னு சொல்லுங்க. சுற்றி நம்ம ஆளுங்க நிற்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதான் ஓட்டானுங்க. இல்ல மாமா, ஏதோ போன் வந்து தான் போனாங்க. ஆள் நிற்கிறத ஃபோனில் சொல்லியிருப்பாங்க. நீ வண்டி எடுத்து ஃபாஸ்ட்டாக கிளம்பு சொன்னல, இப்போ கிளம்பு. மாமா, நீங்க பெரிய ஆளுதான். அட நீ வேற, நீ கிளம்பு மாப்பிள்ள. இனி அந்த தாராபாய் கிட்ட இருந்து மிரட்டி உருட்டிலாம் ஃபோன் ஒன்றும் வராது. உன்னையோ நம்ம வீட்டில் இருக்க ஆளுங்களையோ யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீ இனி கேஸை நிம்மதியாக நடத்தலாம். கேஸ் நடத்தவே தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இனிமேல்லாம் வேற மாதிரி நடக்கும்.